அப்பா தகப்பனை அடிமையான என்னை மறைத்தாண்டவரே நீரே இவர்களிடத்தில் பேசும்படியாக நேரம் ஒப்பு கொடுத்து என் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் நாமத்தினாலும் அன்னை மரியின் நாமத்தினாலும் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பிரைஸ் தலா, பிரைஸ் தலா, சத்தமா சொல்லுங்க கொஞ்சம். இன்றைய நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு பிலிப்பியர் 4:9. பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் கண்டு உணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். புரியுதா அந்த வசனம்? இந்த வசனம் புரியுதுங்கய்யா? புரியுதாப்பா இல்லையா? புரியுது. அப்ப நம்ம இன்னைக்கு எதற்காக ஒன்றா கூடியிருக்கோம்? பெண்களுடைய உபவாச பிரேயர். அதற்காக தான் என்ன செஞ்சிருக்கோம்? ஒன்றா கூடியிருக்கோம். அப்ப நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, அவர் வழியா நம்ம பெற்றுக்கொண்டது, கேட்டறிந்தது, அவர் நம் வாழ்வில் அவருடைய செயல்கள் அனைத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? கண்டு உணர்ந்து அதை கடைபிடிக்கிறவங்களா என்ன செய்யணுமா? இருக்கணும். எதை நம்ம அவரிடத்துலேருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம், எதை நம்ம பெற்றிருக்கிறோம், எதை கேட்டறிந்திருக்கிறோம்? நிறையா டைம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு மாதமுமே பிரதர் டாக் கொடுக்குறாங்க, நாங்கள் கொடுக்குறோம். இன்னும் அநேக சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. அந்த வார்த்தையை அறிவிக்கிறது எதற்காகப்பா? வார்த்தை அறிவிக்கிறாங்களா இல்லையா? அதன்படி நம்ம வாழணும். அதன்படி நம்ம வாழணும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அதற்காக தான் ஆண்டவரை பற்றி அநேக காரியங்கள், அநேக வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சொல்லி கொடுத்து இருக்காங்க. அப்ப என்னிடம் கற்றுக்கொண்டவை, நாம என்ன கற்றுக்கொண்டோம்? அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம எதை கற்றுக்கொண்டோம்? நீங்க தான் பதில் சொல்லணும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டாக் கொடுக்குறாங்க இல்லையா? அதன் மூலம் நீங்க எதை கற்றுக்கொள்றீங்க? இல்லை வெறுமனையாக தான் இருக்கிறோமா? மாதத்துக்கு ஒரு தடவை வருவோம், உட்காருவோம், ஏதோ சொல்கிறீங்க, கேட்குறோம், அடுத்து அதை விட்டுட்டு நாங்கள் போகக்கூடியவங்களாக தான் இருப்போம். இல்லை, உங்களுடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு சில காரியங்கள் நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அநேக முறை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்போ எதை நீங்கள் கடைபிடிக்கக்கூடியவராக மாறி இருக்கீங்க? ஜெபிக்கணும், கட்டளையை கடைபிடிக்கணும், வேற பைபிள் படிக்கணும். சரி, அவருடைய வார்த்தை அனுதினமும் நம்ம என்ன செய்யணுமா? படிக்கணுமா? இதெல்லாம் செய்யும்போது தான் கடவுளிடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். வெறுமனையா ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளால கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு தையல் பழகணும்னா போனோடனே உன்னை தைக்க விட்டுருவாங்களா? அது பேசிக். முதல்ல எப்படி நூல் மாட்டணும், எப்படி அதை இது கீழே பாபின் மாட்டணும், ஒவ்வொன்றா தான் என்ன செஞ்சு தருவாங்க? சொல்லி தருவாங்க. முதல்ல வெட்டணும், அதை ஜாயிண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை ஒரு முழுசாக ஒரு ப்ளவுஸாக என்ன செய்ய முடியும்? அப்போ கடவுளிடம் இருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் ஒவ்வொரு காரியங்களும் அனுதினமும் நம்ம என்ன செய்யணும். முதலாவதாக நம்ம இயேசு கிறிஸ்து யாருன்னு என்ன செய்யணும்? முதல்ல அறிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்ட தேவன்? உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அப்படிதானே இல்லையா? அப்படிதான். அவர் நம்மோடு பேசக்கூடிய தெய்வம்.
அப்போ அந்த முதலாவதாக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நமக்கு மீட்பு என்கிறத நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அவர் வழியாக தான் நமக்கு மீட்பு. அவர் இல்லாமல் நமக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை. யோவான் 14:6 எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி என் வழியாயன்றி என் தந்தையிடம் எவரும் வருவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். தெளிவாக அந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ மீட்பு யாரால தான் கிடைக்கும்? நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் கிடைக்கும். அவர் வழியாய் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக செல்ல முடியாது. இதை தான் கடவுளிடத்துலேருந்து முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். மீட்பு யாரால மட்டும்தான் உண்டு? ஆண்டவரால் மட்டும்தான் உண்டு. வேற எந்த தெய்வத்தாலையும் வேற எந்த ஒரு காரியத்தினாலையும் நீ அநேக நன்மை செய்யலாம், அநேக உதவிகள் செய்யலாம். எதன் மூலனாலும் நீ பரலோகத்திற்கு போக முடியுமானா? முடியாது. இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? அந்த மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெற்றுக்கொண்டது மூலமாக தான் அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். என் வழியாய் பெற்றுக்கொண்டவை. அவர் வழியா நம்ம எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ப்பா? அதான் சொன்னோம் இல்லையா, கட்டளையை பெற்றிருக்கிறோம், ஜெபம் செய்யணும் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் என்ன செஞ்சீங்க? சொன்னீங்க. அவர் வழியா நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம எந்த காரியங்களை பெற்றிருக்கிறோம்னா, முதலாவதாக கட்டளை. கட்டளை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? கட்டளை எதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? கட்டளை கொடுத்திருக்காரு. ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுறோமா? அது ஒரு கேள்விக்குறி. அவனை ஒரு கேள்விக்குறி வச்சுக்கலாமா? ஏன்னா அதை முழுமையாக நம்மளால் என்ன செய்ய முடியலை? கடைபிடிக்க முடியலை. அதில் ஒரு குறை உள்ளவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போ நம்ம கட்டளையை கடைபிடித்தாதான் ஆண்டவர் மோயிசன் மூலம் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீ கடைபிடித்து ஒழுகினால் உனக்கு வெற்றி கிட்டும். அப்போ கட்டளைகளையும் சட்டங்களையும் நம்ம கடைபிடித்து வாழும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். எதில் வெற்றி கிடைக்கும்? நம்ம உலக ரீதியிலையும் ஒரு வெற்றியை ஆண்டவர் தருவார். ஆவிக்குரிய வாழ்விலையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? வெற்றியை தருவாங்க. சீராக்கு 1:5 எடுத்து வாசிங்க. வான மண்டலங்களில் வீற்றிருக்கும் கடவுளின் வார்த்தையே ஞானத்தின் ஊற்றும், அதனை அடையும் வழிகளே அவருடைய நித்திய கட்டளைகளுமாய் இருக்கின்றன. பாருங்க, அந்த நித்திய வழி அடைகிறதுக்கு எதுதான் இதா இருக்கு? கட்டளைகள் தான். நித்திய வாழ்வடைய அவருடைய கட்டளைகள் தான் நமக்கு என்ன செய்யுது? ஒரு வழியாய் இருக்கிறது. அவருடைய கட்டளையை கடைபிடிக்காத எவனும் என்ன செய்ய முடியாது? நித்திய வாழ்வை அடைய முடியாது. அதில் 2:21 வாசிங்களே. அவர் திருமுன் தங்கள் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்துவார்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். ஆண்டவர் பயம் உள்ளவர்கள் அவருடைய கட்டளை என்ன செய்வாங்களா? கடைபிடிப்பார்கள். நமக்கு அந்த பயம் இருக்காயா? தெய்வ பயம் இருக்கா? இல்லையே. இருந்திருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேவையில்லாத காரியம் எதையுமே என்ன செய்ய மாட்டோம். கடவுளுக்கு பயந்துட்டு ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா எந்த ஒரு பாவ காரியத்தையுமே என்ன செய்ய மாட்டோம். அந்த பயம் நமக்குள்ளாக என்ன இல்லை. அந்த பயம் இருந்தாதான், தெய்வ பயம் இருந்தாதான் கடவுளுடைய கட்டளை என்ன செய்ய முடியுமா? கடைபிடிக்கவே முடியும். அந்த பயம் இல்லைன்னா கடவுளுடைய கட்டளை என்ன செய்ய முடியாது? கடைபிடிக்க முடியாது. இதுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு அதுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறது? ரெண்டும் கட்டா நிலையில் நம்ம இருக்கிற மாதிரி தான் ஒரு வாழ்வை என்ன செய்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம்னு சொல்லியிருக்கு. இந்த தெய்வ பயம் இருந்தால் தான் ஆண்டவருடைய ஆவி
நமக்குள்ளாக என்ன செய்யும்? கிருகை செய்யும். அந்த தெய்வ பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யும்? வேணும். அதை பெற்றுக்கொண்டாதான் நம்ம அநேக காரியங்களை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கட்டளையே கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 10 கட்டளையை நம்ம கடைபிடிக்கிறோமா? பெண்களாகிய நாம் அதிகமாக என்ன செய்கிறோம்? தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்குறோம், புரணி பேசுகிறோம். அவர்கள் ஒன்று சொன்னால் நம்ம 2 அதை மாற்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி பலவிதமான காரியங்களை என்ன செய்கிறோம்? நம்ம செய்யக்கூடியவராய் இருக்கிறோம். இதையெல்லாம் ஆண்டவர் இப்படி வாழ்ந்து கொண்டு நம்ம கடவுளுடைய கட்டளையை கடைபிடிச்சோம்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ ஒரு பயம் என்ன இல்லை? நமக்குள்ளாக இல்லை. அப்போ அந்த பயம் இருந்தால் தான் நம்ம கடவுளுடைய கட்டளை என்ன செய்ய முடியும்? கடைபிடிக்க முடியும். அதற்கு என்ன செய்யலாம்? ஏசப்பா ஒவ்வொரு முன்னாடி வந்து நின்று நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன், குச்சி எடுத்து அடிக்கிற மாதிரியா செய்ய முடியும்? அது ஒவ்வொருவருக்கு உணர்வுக்குள்ளாகவும் இருதயத்திற்குள்ளாக அந்த உணர்வு என்ன செய்யணும்? எப்பயுமே இருக்கணும். அப்போ தான் அநேக காரியங்களை நம்ம கடவுளிடத்துலேருந்து என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் கட்டளை விரோதமாக நம்ம எந்த பாவமும் என்ன செய்ய மாட்டோம். இருந்தாலும் பொட்டு மட்டும் என்ன செஞ்சிட்ருப்போம்? வச்சுட்டு இருந்தோம். நான்லாம் வச்சுட்டு இருந்தேன்ப்பா. எங்கள் பாப்பா உரியா பிறந்தப்பெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். 2வது வந்து சாரா கன்சீவாக இருக்கும்போது இப்போ பிரதர் சொன்னாங்க, இதுவும் என்ன தான் பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நம்பவே மாட்டேன்ட்டேன். நீங்கள் சொன்னால் உண்மையாயிருமா? அதெல்லாம் இல்லை, பிறந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பொம்பளை பிள்ளை பிறந்தா அப்போ என்ன செய்யலாம்? நான் சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைன்னு, நீ சொல்கிற இல்லைன்னு. பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஆண்டவருக்காக நீ ஏதாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரி பார்க்கலாம், என்ன பிள்ளை பிறக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களே என்ன செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி சாரா என்னது பெண் குழந்தையா பிறந்துடுச்சு. அப்போ பிரதர் சொன்னாங்க, இனிமேல் என்ன செய்யக்கூடாது? பொட்டு வைக்க கூடாது, சாராவுக்கும் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் என்ன செஞ்சேன்? அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பொட்டு வைக்கிறதே என்ன செஞ்சோம்? மாற்றணும். அந்த பொட்டுக்குரிய அர்த்தத்தை என்ன செஞ்சாங்க? அப்போ தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதை வைக்காமல் இருக்கும்போது தான் ஒரு சில காரியங்களை நாங்கள் என்ன செஞ்சோம்? ஏன்னா பொட்டு வைக்கும்போது நம்ம யாருடைய பிள்ளையாக இருக்கிறோம், அது இல்லாதப்ப நம்ம யாருடைய பிள்ளையாக இருக்கிறோங்கிறத என்ன செய்ய முடிஞ்சது? உணர முடிஞ்சது. அப்போ கடவுளுடைய கட்டளையை இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அவங்க சொல்லி நான் கேட்காம கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு ஊழியக்காரியாக என்ன செய்ய முடியாது? நின்றுக்க முடியாது. அப்போ ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக ஆண்டவரை பற்றி ஒவ்வொரு காரியமாக சொல்லி கொடுத்து என்ன செஞ்சாங்க? அவருடைய கட்டளையை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை என்ன செய்கிறாங்க? உருமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதன் கட்டளை கடைபிடிக்க நம்ம என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்கள் செய்யணும். நான் வந்து பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் பரவாயில்ல, நான் பொட்டு வைப்பேன் வீம்பு பாராட்டினா என்ன தான் வந்திருக்கும்? குடும்பத்தில் சண்டை சச்சரவு, தேவையில்லாத மன உளைச்சல் தான் என்ன செஞ்சுருக்கோம்? வந்திருக்கும். இதே கணவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம அவங்க வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த கட்டளையிலலாம் அவர்கள் சொல்கிறத நம்ம செய்யும்போது என்ன செய்யாதாங்க? குடும்பத்தில் சண்டை வராது, பிரச்சனை வராது. குடும்பத்தில் எப்போதுமே அமைதியாகவும் சந்தோஷம்தான் என்ன செய்வோம்? இருப்போம். ஆனால் நிறைய குடும்பத்தில் அப்படியா இருக்குது? நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும். பெண்கள் ஆண்களை என்ன செஞ்சிட்ருக்கோம்? நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் தெரியும். பெண்கள் தான் ஆண்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியாது. அதற்காகவா ஆண்டவர் படைச்சாரு? இல்லை, ஆணுக்காக தான் பெண்ணை என்ன செஞ்சார்? ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதை உணர்ந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும்? அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒரு சில நேரம் அது கஷ்டமாக தான் இருக்கும், அதை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதை உணர்ந்து அதை அவங்களுக்காக கீழ்ப்படிந்து செய்யும்போது கடவுளுக்கு கீழ்ப்படுகிறங்கிற விஷயம் என்னதுதான்? சாதாரணமான ஒரு விஷயந்தான்.
கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு நம்மளை பார்த்துட்டு நம்மளை பேசிட்டு பழகிட்டு இருக்கவங்க சொல்கிறதே நம்மளால் கடைபிடிக்க முடியலனா கண்ணுக்கு தெரியாத கடவுள் சொல்கிற காரியங்களை நம்ம எப்படி கடைபிடிப்போம்? முதலாவதாக பெண்கள் அனைவரும் நம்மளுடைய கணவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது நமக்கு எளிதான காரியமாக என்ன செய்தோம்? மாறிவிடும். கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம்? உயர்த்துவாராம். எடுத்து வாசிங்க சீராக் 10:23. கடவுளுக்கு பயந்து நடக்கும் மனித இனம் உயர்த்தப்படும், ஆண்டவருடைய கட்டளைகளை அசட்டை செய்யும் இனமோ அவமதிக்கப்படும். பாருங்க, கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளை நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுடைய இனமே என்ன செய்யப்படுமா? உயர்த்தப்படுமா. அவருடைய கட்டளைகளை நம்ம அசட்டை செய்து அதை விட்டு விடும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அவரை அவமதிக்கிறோம். அநேக பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், வீட்டில் சமாதானமே என்ன இல்லாமல் போயிடும். இதற்கெல்லாம் காரணம் என்னது? நம்ம கடவுளை கட்டளை கடைபிடிக்காத ஒரு அசட்டைத்தனத்தினால தான் என்ன செய்து வருகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் கூட கடவுளுடைய கட்டளைகளை பற்றி தான் என்ன செய்யணுமா? இருக்கணுமா. எடுத்து வாசிங்க. உன் உள்ளத்தில் கடவுளை பற்றிய எண்ணம் இருக்க கடவது, உன் உரையாடல் எல்லாம் உன்னத கடவுளின் கட்டளைகளை பற்றியதாய் இருக்க கடவது. பாருங்க, நம்மளுடைய உள்ளத்தில் கடவுளுடைய கட்டளைகளை பற்றிய எண்ணம் இருக்க கடவது. நம்மளுடைய உள்ளம் எந்நேரமும் என்ன பற்றி தான் யோசிக்கணுமா? கடவுளுடைய காரியங்களை பற்றி தான் யோசிக்கணுமா? அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதை பற்றி தான் நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து கொண்டே இருக்கணுமா? அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஒரு சில காரியங்களை என்ன செய்ய முடியும்? கடவுளுக்குள்ளாக கடைபிடிக்க முடியும். அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஏனோதானம் என்று வாழ்ந்தோம்னா கடவுளுடைய கட்டளை நம்ம என்ன செய்ய முடியாது? கடைபிடிக்கவே முடியாது. இரண்டாவது அன்பு. ஃபஸ்ட்டு கட்டளை பார்த்தோமா, ரெண்டாவது அன்பு. அன்புனா எப்படிப்பட்ட அன்பு? விலையேற பெற்ற அன்பினால் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சார்? மீட்டு கொண்டார். அவர் அன்பு செய்த அந்த அன்பு செய்த நிமித்தத்திற்காக மட்டும்தான் நமக்காக தன் ஜீவனை என்ன செஞ்சார்? இழந்தார். அன்பு மட்டும் இல்லைன்னா நமக்காக ஜீவன் கொடுத்துருப்பாரா? இல்லை. நம்மளும் தான் அன்பு செய்கிறோம், ஆனால் யாருமே நமக்கு என்ன இல்லை? உண்மையா இல்லை. உலக மனிதர்கள் அன்பு எப்படிப்பட்டது? பொய்யானது, போலியானது. பெற்ற பிள்ளையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உற்றார் உணவினர், சொந்த பந்தம் யாராக வேணாலும் இருக்கலாம். அவருடைய அன்பு எல்லாமே ஒருவித மாயை. அது எப்படி அழிஞ்சு போகணும் யாரால என்ன சொல்ல முடியாது? சொல்லவே முடியாது. இப்படி அழிந்து போகக்கூடிய ஒருவர் மீது நம்ம அன்பு வைக்காமல் அழியாதவராய் இருக்கிற நம்ம ஆண்டவர் மீது என்ன செய்யணும்? அன்பு செய்ய நம்ம பழகி கொள்ளணும். அன்பு எனக்கு கிடைக்கலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பிள்ளை என்னை இப்படி பேசுது, என் கணவர் என்னை இப்படி பேசுகிறாரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வேதனைப்பட்டு நம்ம மற்றவரிடத்தில் அழுது புலம்புவதை விட நம்ம ஆண்டவரிடத்தில் போய் அழுது புலம்பும் போது அவருடைய அன்பின் மூலம் நமக்கு ஒரு மனதிற்கு என்ன செய்யும்? ஒரு அமைதி ஆண்டவர் தருவார். ஒரு நிம்மதி ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். நம் இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்வார்னா தேற்றுவார். அந்த அன்பு அவர் தருகிற அன்பு வேறு எவரிடத்திலும் நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஏன்னா நிலையான அன்பு யாரிடத்துல தான் இருக்குது? இயேசுவிடத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் மட்டும்தான் அந்த நிலையான அன்பை தர முடியும். வேற யாராலும் என்ன செய்ய முடியாது? தரவே முடியாது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செய்பவன் எவனும் கடவுளிடமிருந்து பிறந்துள்ளான், அவனே கடவுளை அறிவான். அன்பு செய்யாதவனோ கடவுளை அறிவதில்லை, ஏனெனில் அன்பே கடவுள். பாருங்க, ஒருவருக்கொருவர் அன்பு செய்வது போல என்ன செய்யணுமா? கடவுளையும் அன்பு செய்யணும். ஏன்னா அன்பு யாரிடத்திலிருந்து வருகிறதா? கடவுளிடமிருந்து வருகிறதாம். இப்போ கடவுளிடம் வருகிற அன்பை நம்ம அவரை நேசிக்கலைன்னா என்ன செய்ய முடியாது?
மற்ற யாரையுமே நேசிக்கவும் முடியாது. அந்த அன்பு உண்மையுள்ளதா என்ன செய்யாது, இருக்காது. கடவுளிடமிருந்து பிறந்த எவனும் என்ன செய்வானா, அவரை அன்பு செய்வானா. ஏன்னா அன்பே கடவுள், அன்பே கடவுள். அவர் ஒருவர் மட்டும்தான் அன்பிற்கு உரியவர். அதில் 5:2-3 வாசிங்க. 1 அருளப்பர் 5:2-3. கடவுளுடைய மக்களுக்கும் அன்பு செய்கிறோம் என்பது தெளிவாகிறது. அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதே கடவுள் அன்பு. பாருங்க, அவர் அன்பு செய்தோம்னா என்ன செய்வோமா, அவருடைய கட்டளை கடைபிடிப்பது நமக்கு கஷ்டமே இல்லை. அன்பு இல்லாமல் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும்னா நமக்கு எப்படித்தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்கவே முடியாது. அப்போ அன்பு மட்டும் இருந்தால் போதும், நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும், கடைபிடிக்கவும் என்ன செய்ய முடியும். மனிதனுடைய அன்பு பொய்யானது. அதை தேடி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடாமல் அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கடவுளுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அன்பு எப்படிப்பட்டதுன்னா 1 கொரிந்தியர் 13:4-8 வரைக்கும் வாசிங்க. அன்பு பொறுமையுள்ளது, பரிவுள்ளது. அன்பு அழுக்காறு கொள்ளாது, பெருமை பேசாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது, தன்னலத்தை தேடாது, சீற்றத்திற்கு இடம் தராது, வர்மம் வைக்காது, அநீதியை கண்டு மகிழ்வுறாது, உண்மையை கண்டு உளம் மகிழும், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், பிறர் மீது நல்லெண்ணம் எழுப்பதில்லை, நம்பிக்கையில் தளர்வதில்லை, அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். அன்புக்கு என்றும் முடிவு இராது. பிரைஸ் தி லார்ட். அன்பு எப்படிப்பட்டதுன்னா பொறுமையுள்ளது, பரிவுள்ளது, இரக்கம் காட்டக்கூடியது, தன்னலமாக என்ன செய்யாதான் இருக்காது, சுயநலமாக என்ன செய்யாது இருக்காதான். அப்பேற்பட்ட அன்பு தான் ஆண்டவர் நம்மை கொண்டு நேசிக்கிறாரு. அந்த அன்போடு நம்ம கடவுளை நேசிக்கிறோமா, இல்லை. நம்மளுடைய அன்புலாம் எப்படிப்பட்டதாக இருக்குது, சுயநலம் நிறைந்ததாக இருக்குது. எனக்கு ஒரு தேவை அப்படின்னா நான் ஒருவரிடம் நேசிப்பேன், அவரோட நல்லா பழகுவேன். என்னுடைய தேவை முடிந்த பிறகு அவரை என்ன செய்வேன், தேவையில்லாத வார்த்தையினால் அவர்களை உதாசனப்படுத்தி விட்டு விடுவேன். அப்படி பொய்யான மாயான அன்புக்குள்ளாக ஓடாமல் உண்மையுள்ள அன்பு எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். இந்த அன்பை தான் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் தேடக்கூடியவர்களாய் இருக்கணும். 13 வாசிங்களே. அதிலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன. இவற்றுள் தலை சிறந்தது அன்பே. பாருங்க, அன்பு தான் என்னதான் தலை சிறந்ததான். விசுவாசம், உனக்கு கடவுளுக்குள்ளாக உனக்கு விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், கடவுளை நம்ம அன்பு செய்யவும் இருக்கலாம். ஆனால் இதை 3லையும் காட்டிலும் என்னதான் மேலானதான், அன்பு தான் மேலானது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அன்பு செய்யணும். கடவுளை எப்படி அன்பு செய்வீங்க, எப்படி அன்பு செய்கிறது? இப்போ ஒருத்தவங்கள பார்க்குறோம், பேசுகிறோம், பழகுறோம், அதனால் அவங்களோட அன்பாக பழக முடியுது. பார்க்காத கடவுளை எப்படி அன்பு செய்கிறது, அவரிடத்துல எப்படி பேசுகிறது, அவரிடத்துல எப்படி நம்ம அன்பை பெற்றுக்கொள்கிறது? என்ன செஞ்சாதான் பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபம் செய்யணும். அவருடைய வார்த்தையின் மூலம் அவரிடத்துல என்ன செய்யணும், பேசணும். கண்டிப்பாக ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக பேசுவாரா, பேச மாட்டாரா? பேசுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்போது அநேக காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் ஒரு அன்பு நமக்குள்ளாக என்ன செய்யும்னா உருவாகும். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீட்டில் பயங்கர வேலை. ஏன்னா டெய்லி ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி குரூப்பில் போடணும். வீட்டில் பயங்கரமாக வேலை. அன்றைக்கி என்னால் என்ன செய்ய முடியல, ஜெபம் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, டயர்டாக இருந்துச்சு. அப்போ என்னால் ஜெபம் பண்ணாமல் இருக்கவும் முடியல. அப்போ எனக்குள்ளே ஒரு உந்துதல் தோன்றிக்கிட்டே இருக்குது. இன்றையும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணவே இல்லை, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணவே இல்லை, குரூப்பில் போடணும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். எனக்குள்ள உள்ளுணர்வில் ஆண்டவர் ஆவியானவர் என்ன செஞ்சுட்டே இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் வீட்டில் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. 5 மணி ஆயிடுச்சு வேலை முடிக்கவே.
ஆண்டவரே 5 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் எப்படி செய்கிறது? பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அடுத்து அதுகளை நான் படிக்க உட்கார வைக்கணும், நான் எப்படி சொல்லித்தரது, எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு என் இருதயத்துக்குள்ளாக பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் படுத்திருந்துட்டு என்னால் படுக்க முடியல. போய் படுப்போன்னு சொல்லி படுத்தேன், என்னால் படுக்க முடியல. அப்போ மறுபடியும் எந்திரிச்சு போய் ஜெபம் பண்ண சொல்லி உந்துதல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி 1 மணி நேரம்னால என்ன செஞ்சுருவோம், பண்ணிடுவோம், பண்ணி குரூப்பில் போட்டுருவோம், 2 பிரதர் திட்டுனாலும் திட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் பண்ணலான்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் போய் என்ன செஞ்சேன்னா அமர்ந்தேன். 5 to 5:30 to 6:30 வரைக்கும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடக்கிறனால படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் மட்டும் பண்ணிட்டு வந்து பிள்ளைகளை படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 8:30க்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னு ஃப்ரீ ஆயிடுச்சு. 8:30க்கு மேலே சாப்பாடு இருந்தனால ஒன்றும் நைட்டு சமைக்கலை. சரி இந்த நேரம் சும்மா தானே இருக்கோம், பரவாயில்ல, மறுபடியும் போய் என்ன செய்வோம், அமர்ந்து ஜெபிக்கணும்னு ஒரு உணர்வு மறுபடியும் வருது. இப்போ பிள்ளைகளுக்கு பூரா சோறை போட்டு கொடுத்து சாப்பிட விட்டுட்டு மறுபடியும் 8:30 மணிக்கு என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ண போகிறேன். 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் எப்பயுமே தூங்கிடுவேன். 9 மணி 9:30 ஆனால் 10:30 மணி வரைக்கும் என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணேன். அதை ஜெபம் பண்ணி அந்த குரூப்பில் போட்டதுக்கப்புறம் தான் என் மனசே ஒரு லேசான மாதிரி என்ன செய்ய முடிஞ்சிச்சு, உணர முடிஞ்சு. ஏன்னா அதை பண்ணாமல் இருக்க முடியல. அது பண்ணாதது எனக்கு ஒரு நெருடலாக மாதிரி என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், கடவுளோட அன்பு எப்பேற்பட்டது பாரு, நம்மளால் என்ன செய்ய முடியல. முதலெல்லாம் ஜெபம் பண்ணாமல் இருந்தது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இப்போ ஆண்டவர் டெய்லியும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வச்சுட்டு ஜெபம் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சா கூட அதை என்ன செய்ய முடியல. 3 மணி நேரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒரு அமைதியை என் இருதயத்துக்கு என்ன செஞ்சார், தந்தார். அப்போ தான் நான் நினச்சேன், ஆண்டவர் எப்படி நம்மளை அன்பு செய்கிறாரு, நம்ம வேணான்னு நினச்சா கூட அவர் விடாமல் உன்னால் முடியும், நீ செய் அப்படின்னு ஒரு உந்துதல் என்ன செஞ்சுட்டே இருந்தார். ஏன்னா நமக்கு தாங்கி கொள்ளக்கூடிய சோதனைக்கு மேலாக ஆண்டவர் என்ன தரமாட்டார், திராணிக்கு மேலே ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன்னு இருக்காரு, சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை தான் நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் என்னோட பலவீனத்தில் உன் பலன் பரிபூரணமாக விளங்கட்டும் ஆண்டவரே, என்னாட முடியலை, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சேன்னா அந்த 3 மணி நேரம் ஜெபத்தையே ஒப்பு கொடுத்தேன். இடையில 1 மணி நேரம் மீதி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய இருதயத்தில். இப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் அன்பு செய்து நம்மை வழி நடத்துகிறாங்கிறத அப்போ என்ன செஞ்சேன், உணர்ந்தேன். அதே போல் நம்மளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அனுதினம் ஜெபிக்கும் போது தான் கடவுளுடைய அன்பை என்ன செய்ய முடியும், உணர முடியும். ஏனோ தானோ என்று 1 மணி நேரம் கிடக்கிறது, சும்மா சாதாரணமாக உட்காந்தோம், ஏதோ ஒன்று செஞ்சோம், எந்திரிச்சு போனோங்கிற மாதிரி இல்லாமல் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உணர்வு பூர்வமாக ஜெபிக்கும் போது தான் என்ன செய்ய முடியும். கடகடன் ஜெபமாலை சொல்லிட்டு போகிறதுனால என்ன பிரயோஜனம், அதை உணர்ந்து என்ன செய்யணும், சொல்லணும், அதை நேசித்து என்ன செய்யணும், சொல்லணும். அப்போ தான் கடவுளுடைய அன்பை நம்ம என்ன செய்ய முடியும், உணர முடியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முன்னாடி எல்லாருமே சொல்லலாம். அதை வெறுமனையாக வாயின் வார்த்தையாக சொல்கிறதுக்கும் அதை உணர்ந்து சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம என்ன காரியம் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கையை தூக்கி அந்த ஜெபமாலையை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த அன்பை நம்ம உணர முடியும். அந்த அன்பின் மூலம் நம்ம எதை கேட்குறோமோ அதை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தான் நான் எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், எனக்கு மோன்ஃபோர்ட் வேணும்னு சொல்லி முழங்கால் வயிற்று பிள்ளையோடு என்ன செஞ்சேன், ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு எங்கேயா போயிட்டு அன்றைக்கி சொல்ல முடியலன்னா அடுத்த நாள் அந்த ஜெபமாலையை சேர்த்து சொல்லி முடிச்சுட்டு தான் என்ன செய்வேன், தூங்குவேன். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. எனக்கு தேவை இருந்துச்சு. அதனால் ஏன்னா எனக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு அந்த தேவை இருந்துச்சு. அதனால் வைராக்கியமாக நான் என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் என்ன செய்யும் இருக்கும். அந்த தேவைகள் எல்லாம் நம்ம கடவுளத்திலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு வைராக்கியத்துடன் கூடிய ஜெபம் என்ன செய்யணும், வேணும். இது ஏனோ தானோன்னு என்ன செய்யக்கூடாது,
ஜெபிக்க கூடாது. அந்த காரியம் நமக்கு கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவரிடத்துல அவர் வார்த்தையை சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். அப்பதான் அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். உலக மனிதர்கள் ஏமாற்றுவது போல நம்ம ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது, ஏமாற்ற கூடாது. 1 அருளப்பர் 1:3-6 வரைக்கும் வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதால் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால்தான் நாம் அவரை அறிந்துள்ளோம் என உறுதி கொள்ளலாம். நான் அவரை அறிவேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவன் பொய்யன், உண்மை என்பது அவனிடம் இல்லை. ஆனால் அவரது வார்த்தையை ஒருவன் கடைபிடித்தால் அவனிடம் கடவுள் அன்பு உண்மையாகவே நிறைவாகி உள்ளது. நாம் அவருள் இருக்கிறோம் என்பது இதனால் உறுதியாகும். அவருள் நிலைத்திருக்கிறேன் என கூறுபவன் அவர் நடந்தது போல நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன்னு சொல்றதுல என்ன இல்லை, பெருமை இல்லை, புகழ்ச்சி இல்லை. அவரோடு சேர்ந்து அவருக்குள்ளான காரியங்களை நம்ம கடைபிடித்து நான் ஆண்டவருக்குள்ளே இருக்குன்னு சொல்லும்போது தான் ஒரு ஆண்டவரை என்ன செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வெறுமனையாய் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன்னு சொல்லி பெருமை பாராட்டுவதனால் எதை தான் கட்டிக்கொள்வோம், பாவத்தை தான் கட்டிக்கொள்வோம். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு உண்மையாய் நம்ம இருக்கும்போது தான் அவருக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியுமா, நிலைத்து நிற்க முடியுமா. உண்மையாய் இருக்கணும். கடவுளுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். நம்ம கடவுளிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக்கொள்கிறோம், அன்பு பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்துல உண்மையாக இருப்பது எப்படின்னா பெற்றுக்கொள்கிறோம். கிருபை, இரக்கம், சமாதானம், இப்படி எல்லா காரியமும் யாரிடத்துலேருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம், கடவுளிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். கடைசியாக ஒழுக்கம். எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:9-15 வரைக்கும். பெண்டிரும் அடக்க ஒடுக்கத்தோடும் நாணத்தோடும் ஏற்புடைய ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். பின்னல் சடையும் பொன்னும் முத்தும் ஆடம்பரமான உடைகளும் அல்ல அவர்களுக்கு அணிகலன். கடவுள் பற்று உள்ளவர்களென சொல்லிக்கொள்ளும் பெண்களுக்கேற்ப அவர்கள் செய்யும் நற்செயல்களே அவர்களுக்கு அணிகலன். பெண்கள் பேசாமல் தாழ்மையோடு அறிவுரையேற்க வேண்டும். பெண்கள் கற்பிக்கவோ ஆண்கள் மேல் அதிகாரம் செலுத்தவோ நான் விடமாட்டேன். அவர்கள் பேசலாகாது. ஏனெனில் முதலில் உண்டாக்கப்பட்டது ஆதாம், பிறகுதான் ஏவாள். ஏமாந்தது ஆதாம் அன்று, பெண்தான் ஏமாந்து போய் பாவத்தில் வீழ்ந்தாள். இருப்பினும் அடக்க ஒடுக்கத்தோடு விசுவாசம், அன்பு, பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பின் தாய்மை பெற்றினால் மீட்பு பெறுவாள். பிரைஸ் தி லார்ட். பெண்கள் எப்படி இருக்கணுமா, அடக்க ஒடுக்கத்தோடு நம்மளுடைய பின்னுகிற பின்னல் உடை கொண்டு எப்படி இருக்கணுமா, கடவுளுக்கு பிரியமானதாக என்ன செய்யணும், இருக்கணும். நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஆண்களை பெண்கள் தான் என்ன செஞ்சுட்ருக்கோம், நடத்திக்கிட்டு இருக்கோம். அதற்காக ஆண்டவர் என்ன செய்யலை, படைக்கலை. ஆணுக்காக தான் பெண்ணை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு. பாவத்தில் வீழ்ந்தது யார் தானா, பெண் தான். அப்போ விசுவாசம், அன்பு, பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தால், தாய்மை பேற்றினால் நம்ம என்ன செய்வோமா, மீட்பு பெற முடியுமா. இந்த தாய்மை பேற்றை நம்ம அடைங்கிறது கடவுள் கொடுக்கிற ஒரு மேலான கொடை. அவர் அன்பு செய்து விசுவாசமாக இருந்து பரிசுத்தத்தில் வாழும்போது தான் அதை நம்ம என்ன செய்ய முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், தவறி போகலாம். அன்பு செய்யலாம், விசுவாசமாக இருக்கலாம், பரிசுத்தமாகவும் நம்ம வாழலாம். இருந்தாலும் தம்முடைய கணவனை என்ன செஞ்சிட்ருப்போம், நம்ம சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரி நடத்திட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் கூட நமக்கு ஒரு சில ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாமல் இருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். அந்த காரியங்களை நம்ம ஒரு சில அந்த காரியத்தை நம்ம மாற்றி கொள்ளும்போது என்ன செய்ய முடியும், அந்த தாய்மை பேச்சினை அடைந்து கொள்ள முடியும். அதன் மூலம் நம்ம கடவுளிடத்தில் என்ன செய்யலாம், மீட்பு பெற்றுக்கொள்ள முடியும். என் வழியாய் கேட்டறிந்தவை. கடவுள் வழியாய் நம்ம எதை கேட்டு அறிந்திருக்கிறோம், எதோ கேட்டு பெற்று கொண்டிருக்கிறோம், சொல்லுங்க. அவர் வழியாய் நம்ம எதை கேட்டு அறிந்து கொண்டோம். யாரை அறிந்து கொண்டிருக்கிறோம்,
கடவுள். அவர்கிட்ட தான் இருந்து கேட்டு நம்ம ஒருவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் யார்? பரிசுத்த கடவுளிடமிருந்து கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு ஒருவரை அறிந்திருக்கிறோம். அவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். கடவுளுக்குள்ள இல்லாதப்ப பரிசுத்த ஆவியானவர் பற்றி நமக்கு தெரியுமா? தெரியாது. சாதாரண கிறிஸ்தவர்கள் எப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்தார்களோ அதே போல தான் நம்மளும் என்ன செஞ்சோம்? வாழ்ந்து கொண்டு இருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் நம்ம அநேக காரியங்கள் என்ன செய்ய முடியும்? கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் என்ன செய்கிறோம்? கடவுளிடத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்நிய பாஷையில் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அந்நிய பாஷையில் நம்ம பேசும்போது யாரோடு பேசுகிறோம்? கடவுளோடு பேசுகிறோம். மனிதரோடு பேச மாட்டோம். கடவுளோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டு இருக்கோம். ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறாரு? வாக்கு கடங்கா பெருமூச்சோடு என்ன செய்கிறாரு? விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் நமக்காக கடவுளிடத்தில் என்ன செய்கிறாரு? பரிந்து பேசிக்கிறார். நமக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எந்த காரியத்திற்காகலாம் நம்ம கேட்கணும்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு காரியமாக என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் இல்லாமல் அதையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோமா? இல்லை. அவர் மூலமாக தான் ஜெபம் எப்படி பண்ணணுன்னே முதல்ல என்ன தெரியாது. அதை தெரிந்து கொண்டோம். ஜெபமாலை சொல்ல தெரிந்து கொண்டோம். ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க கற்றுக்கொண்டோம். திருப்பலி எதற்காக முதல்ல எதற்காக பங்கேற்கிறன்னு தெரியுமா? தெரியாது. ஏதோ ஆண்டவருடைய உடல் தராங்கன்னு தெரியும். அது அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு நம்ம என்ன செய்யலை? திருப்பலி பங்கேற்கலாம். பாதியில் போனாலும் என்ன செய்வோம்? நன்மையை வாங்குவோம். ஆனால் இப்போ ஆண்டவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், திருப்பலியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டோம்? இந்த காரியமெல்லாம் செய்ய மாட்டோம். நற்கருணை எப்படி வாங்குவோம்? பரிசுத்தத்தோடு தான் என்ன செய்வோம்? இந்த காரியமெல்லாம் யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம்? பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் தெரிந்து கொண்டோம். கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் கிறிஸ்தவன் அல்லன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ரோமர் 8:9 எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் கிறிஸ்துவனே அல்ல. இப்போ கிறிஸ்துவின் ஆவியை எல்லாருமே என்ன செஞ்சுருக்கோம்? பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட நாம் வெறுமனையாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்நிய பாஷையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நமக்கும் ஆண்டவருக்கு இடையில் என்ன ஏற்படும்னா, பக்தி விருத்தி அடையுமா, ஞான வளர்ச்சி ஆண்டவர் தருவார். நம்மளுடைய இருதயத்தின் ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அறிந்து கொண்டிருப்பார். நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது நம்மளுடைய இருதயத்தில் இருக்க காரியங்கள் எல்லாம் என்ன செய்வோம்? ஆண்டவரிடத்துல எடுத்து சொல்லி கொண்டு இருப்போமா? கடவுளோடு உறவாடி கொண்டிருப்போம். ஆவியானவர் நமக்காக மனமுருகி ஜெபித்து கொண்டு இருப்பார். கடவுள் மனிதனுக்கு அந்த ஆவியானவர் மூலம் பேசும்போது ஒரு சில காரியங்களே ஆண்டவர் என்ன செய்வாராம்? நமக்கு சொல்லி கொடுப்பாராம். அந்நிய பாஷை வெறுமனையானது ஒன்று இல்லை. நமக்கு புரியாத மொழி இல்லை. நமக்கு புரியாதது தான். ஆனால் கடவுளிடத்தில் அது புரிந்து நமக்காக அநேக காரியங்கள் என்ன செய்யுது. அப்போ அந்நிய பாஷையை நம்ம அதிக நேரம் என்ன செய்யணும்? பேசணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் பத்தாது. குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் அந்நிய பாஷையில் 1 மணி நேரமாவது என்ன செய்ய முடியும்? ஆண்டவரிடத்துல பேச முடியும். நம்ம ஜெபமே 1 மணி நேரம் இருந்தால் அந்நிய பாஷையில் நம்ம ஆவியில் எப்படி வளர்றது? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை எப்படி இன்னும் ஊக்கப்படுத்தி அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வது? இப்போ அந்நிய பாஷை அதிகமாய் பேசும்போது தான் ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு என்ன செய்வார்? கற்று கொடுப்பார். அதை நம்ம என்ன செய்யணும்? செய்ய முயற்சி செய்யணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் எவ்வளோ நேரம் அந்நிய பாஷையில் பேச முடியும்? 10 நிமிஷம் பேசுவோமா? 1/4 மணி நேரம்? அதுதான் அதிகபட்ச நேரமே. அவ்வளோ நேரம் பேசினா ஆண்டவருடைய ஆவியை உணர முடியுமா? அவருடைய பரிசுத்தத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியுமா? இல்லை நமக்கு தேவையான காரியங்கள்லாம் ஆண்டவர் போய் உடனே சொல்லியிருப்பாரா? இல்லை. குறைந்தது 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில் பேசும்போது தான் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையான ஒரு காரியம் என்ன செய்யும்? நடைபெறும். ஏன்னா நிறைவானவர் அப்போ தான் நமக்குள்ளே வரும்போது குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும்?
மாறி போகும். நிறைவானவர் வரும்போது தான் குறைவுகள் எல்லாம் என்ன செய்வோமா மாறி போயிடும். உண்மையிலே இந்த வருஷத்தில் ஆண்டவர் அநேக நன்மைகள் செய்தா எங்களை என்ன செஞ்சுருக்காரு, ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார்னு நாங்கள் என்ன செய்யவே இல்லை, நினைக்கவே இல்லை. அதே மாதிரி அபிஷேகம் பண்ணார். பெங்களூர் போகணும் நினைக்கவே இல்லை. பெங்களூர் ஃப்ளைட்டில் ஆண்டவர் என்ன செஞ்சார், கூட்டிகிட்டு போனார். தூத்துக்குடிக்கு போனதில்லை, கன்னியாகுமரிக்கு போனதில்லை, எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அழைத்துட்டு போனார். ஒவ்வொரு காரியமாக எங்களுக்கு ஒவ்வொன்றா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்த்து செய்கிறாங்க. உண்மையிலே அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை, இதற்கெல்லாம் நான் பாத்திரவானே இல்லை ஆண்டவரே, இருந்தாலும் அடிமையான எங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் தரீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நான் கரெக்டாக ஃபுல்லாக கரெக்டாக இருக்கேன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி என்ன செய்கிறேன், ஆண்டவருக்கு கரெக்டாக இருக்கிறேன். பிரதரு முழுசாக என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. இப்போ என்னால் இல்லைனாலும் அவங்களால அந்த ஆசீர்வாதம் எனக்கு என்ன செய்யுது, சேர்ந்து கிடைக்குது. அப்பா நான் ஒன்றுமே செய்யலை, உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைய தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆசீர்வதிக்கிங்க. இதற்கு நான் என்ன இல்லை, தகுதியே இல்லை, பாத்திரவானும் இல்லை, அவங்க மூலமாக என்னைய என்ன செய்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நிகழ்வுகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்து என்ன செய்கிறாருன்னா ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதை வாயால் சொல்லி என்ன செய்ய முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அன்பினால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நேசித்து உலகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என்ன செய்கிறாரு, வழி நடத்திட்டு வர்றாரு. அந்த அன்பை, அந்த ஆவியை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், பெறணும். ஏன் நம்ம எங்களுக்கு மட்டும்தான் நடக்குமா, எல்லாத்துக்குமே என்ன செய்யும், நடக்கும். எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன செய்வார். நம்ம அதற்கு பாத்திரவானாக கடவுளுக்கு வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவை. கடவுளுடைய வாழ்வில் அவர் செய்ததை நம்ம பார்த்துருக்கோமா இல்லை. ஆனால் என்ன செஞ்சுருக்கோம், கேட்டு அதை உணர்ந்திருக்கிறோம். அதை நடந்தது போல என்ன செய்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அதுதான் கண்டு விசுவசிப்பவன் விட காணாமல் விசுவசிப்பவன் என்னது மேலானவன். என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவை. அவர் வாழ்வில் அவர் செய்ததை நம்ம எப்படி கண்டு உணர்றோம்யா, கடவுள் செய்கிற காரியங்களை நம்ம எப்படி கண்டு உணர முடியும், எப்படி, விசுவசிக்கிறனாலயா, சரி, நடக்கும்போது. அப்போ அதுக்கு பேர் என்னது, நம்மளுடைய வாழ்வில் அது நடக்குது, அதுக்கு பேர் என்னது, சாட்சியா, சரி சாட்சி. வேற அற்புதம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அநேக அற்புத அதிசயங்கள் மூலமாக கடவுளுடைய காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம், கண்டு உணர்றோம். வேற ஏதாவது காரியத்தில் உணர முடியுமா? ஆபிரகாம் எடுத்துக்கங்க, சாராளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ஆண்டவர் சொன்னார் தருவேன்னு, அதே மாதிரி தந்தாரா இல்லையா? அதை நம்ம என்ன செய்கிறோம், அதை கேட்டு உணர்றோம், அதை கண்டு உணர்றோம். அதை பார்க்காம உணர்றதுக்கும் அதை பார்த்து உணர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அப்போ ஆண்டவர் என் வாழ்வில் அந்த இதை செய்வார்னு சொல்லி அதை உணரக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இது ஸ்டேட்டஸில் கூட இப்போ ஒன்று வச்சுருந்தாங்க, ஆபிரகாமும் சாராலும் அந்த குழந்தைய கையில் வச்சுருக்க மாதிரி, பாரு சாரா, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். உண்மையில அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பாக என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. அந்த வயதான காலத்தில், அந்த உதிரப்போக்கு நின்ற ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொருட்டு என்ன செய்கிறாரு, அந்த ஈசாக்கை கொடுக்குறாரு. ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தராரு.
அதை ஆண்டவர் வார்த்தையை நம்ம நம்புறதுக்கும் அதை ஒரு படம் மூலமாக பார்க்கும்போது அதை இன்னும் அதிகமாக ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்னது உருவாக்குது. அதே போல தான் சாரா அன்னாளுக்கு 600 வருடம் சாபத்தை உடைத்த ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தராரு. இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் விடுதலை பண்ணணும்னு நினச்சி என்ன செய்கிறாரு, மோயிசனை அனுப்புகிறாரு. போய் கேட்ட உடனே அந்த ஏரோது அரசனை அனுப்பிட்டானா? இல்லை, பலவித வாதைகள் அனுப்பி அவர்களை வாட்டி வளர்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சான், மக்களை விடுதலை செஞ்சான். அவங்களுக்கு உண்ண உணவு, குடிக்க நீர், இறைச்சி, பலவிதமான காரியங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சார், நடத்திட்டு வந்தார். இதை எல்லாமே நம்ம கண்ணால் என்ன செய்யலை, பார்க்கல. ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் செய்தார் என்று என்ன செய்கிறோம், விசுவசிக்கிறோம், உணர்கிறோம். செங்கடலை 2ஆ பிடிக்கிறாரு. யோர்தான் நதி, எல்லா நதினா இப்படி தான் ஓடும், முன்னோக்கி ஓடுறதான் பார்த்துருப்போம், பின்னோக்கி ஓட முடியுமா? ஆனால் ஆண்டவர் செய்தார். எரிக்கோ மதிலை என்ன செய்கிறாரு, பிளக்குறாரு. துதியின் மூலமாக என்ன செய்கிறாரு, பிளக்குறாரு. இதையெல்லாம் கேட்டு விசுவசித்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அவருடைய காரியங்களை நம்ம செய்யும் போது என்ன செய்தது, நம்மளால் செய்ய முடியுமா, முடியாதா? முடியும். அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா, முடியாதா? முடியும். இது எல்லாம் பழைய ஏற்பு பாட்டு காலத்தில். புதிய ஏற்பாடு காலத்தில் குருடன் பார்வை பெற்றது, செவிடன் குணமானது, திமிர்வாதக்காரனை குணப்படுத்தியது, பெரும்பாடுள்ள பெண்ணை குணப்படுத்துறது, சிறுமியை, இறந்து போன சிறுமியில் லாசரை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உயிரோடு எழுப்புறாரு. இப்படி அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரை நம்மளை உணரும்படியாக என்ன செய்கிறாரு, நடத்தி வருகிறார். இவர் எல்லாத்தையும் எப்படி தான் செஞ்சாரியா, இந்த எல்லா காரியத்தை அவர் எப்படி தான் செஞ்சார்? எல்லா இடத்துக்கும் போய் செஞ்சாங்களா? ஒரு சில இடங்களுக்கு போய் செய்தார். மீதி எல்லாம் எப்படி செஞ்சாங்க, அவருடைய வார்த்தையின் மூலமாக என்ன செஞ்சார், செய்தார். அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, உயிர் உள்ளது, கிரியை செய்யக்கூடியது. அது அவர் வார்த்தையை தான் சொன்னார், பூமி உண்டாயிற்று. ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, நோய்கள் குணம் பெறுது. ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, அங்கே ஒரு விடுதலை உண்டாகுது, ஒரு சுகம் உண்டாகுது. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மட்டும்தான் அனுப்புகிறாரு. அந்த வார்த்தை நமக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டு என்ன செய்து வருது. அப்போ வார்த்தை எப்படிப்பட்டது, உயிருள்ளது. வார்த்தை எப்படிப்பட்டது, உயிருள்ளது. அது கிரியை செய்யக்கூடியதாய் இருக்குது. சங்க திருவுராகமம் எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும், 8:4 ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா, வல்லமை நிறைந்ததாக இருக்கிறதாம். அப்போ ஊழியக்காரங்களோ ஆண்டவர் சொல்கிற காரியங்களை சொல்லும்போது அதை வெறும் வார்த்தையாக மட்டும் எடுத்துகிட்டு விட்டுட்டோம்னா அந்த காரியம் நமக்குள்ளாக என்ன செய்யாது, நடக்காது. ஒரு வார்த்தை இதை ஆண்டவர் சொல்லி அவர் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம உணர்ந்து அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் அந்த காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 10:17 எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்துவின் வார்த்தையே நமக்கு ஊற்று. கிறிஸ்துவின் வார்த்தை தான் நமக்கு என்னதான் ஊற்றும். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா படிக்கக்கூடியவர்களாய், வாசிக்கக்கூடியவர்களாய், தியானிக்கக்கூடியவர்களாய் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த கடைபிடித்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம கடைபிடித்து வாழ்ந்து வந்தோம்னா எப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருப்பாராம். ஸ்டார்டிங்கில் வாசித்தேன் இல்லையா, தலைப்பு என்னது, அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். அமைதினா என்னையா, சமாதானம். அமைதினா என்னது, அப்போ சமாதானத்தை தருகிற தேவன் எப்படி இருப்பாராம், நம்மோடு கூடவே என்ன செய்வாரா, இருப்பார். இதற்கெல்லாம் நம்ம ஒரு சில காரியங்களை தான் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். கடவுளுக்கு கட்டளையை கடைபிடிக்கணும், அவரை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அவர் செய்த அற்புத அதிசயங்களை அநேகருக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் ஊழியம். இந்த 4 காரியங்களை நம்ம செய்யும்போது கடவுள் நம்மோடு என்ன செய்வாரா, சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார், இருப்பார். சமாதானத்தின் தேவன்
இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை என்ன செய்கிறாரு? தருகிறார். அநேக மனவேதனையில் வந்திருக்கலாம், அன்பு இல்லாமல் வந்திருக்கலாம், மன கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். இன்றைய நாளில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமாதானத்தை தந்து என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார்.